இன்றைக்கு நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருந்து எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறவர்களாய் இருந்தால் அவர் உங்களுக்கு தகப்பனாய் இருந்து நடத்துவார். நாம் தான் அவருடைய பிள்ளைகள் அப்படின்னா பிள்ளையை கைவிட மாட்டார். பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. பிரியமான அன்பு உறவுகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 12:7 நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். அன்புக்குரியவர்களே, அவர் நம்மை சிட்சிக்கும் போது, தண்டிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகள் நமக்கு நேராய் வந்து இதை செய்யாத என்று சொல்லும் பொழுது ஏற்றுக்கொண்டு அதை சகிக்கிறவர்களாக நாம் இருப்போமே. ஆனால் தேவன் என்ன செய்வாராம்? நம்மை பிள்ளைகளாக நடத்துவாராம். ஒரு பிள்ளை சிட்சையை ஏற்றுக்கொள்ளும், சிட்சையை சகித்துக் கொள்ளும். சகித்துக் கொள்ளாதது, ஏற்றுக்கொள்ளாதது பிள்ளையாக இருக்க முடியாது. ஆகவே நாம் பிள்ளைகள், அவர் தகப்பனாக இருக்கிறார். பிள்ளைகளாகிய நம்மை அவர் சிட்சிக்கிறார் என்றால் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை சகித்துக் கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்தாலும் பரவாயில்லைங்க, அவர் என் தகப்பன் என்று சொல்லி சகிப்பீர்களே, ஆனால் நாம் தான் அவருடைய பிள்ளைகள். அப்படின்னா பிள்ளையை கைவிட மாட்டார். பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. இன்றைக்கு நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருந்து எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறவர்களாய் இருந்தால் அவர் உங்களுக்கு தகப்பனாய் இருந்து நடத்துவார். பிள்ளைக்குரிய சகல நன்மைகளினாலும் ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவார். இன்றைக்கு நிரப்புவார். பெற்றுக் கொள்ளுங்க. God bless you.